மக்களே, வேவில் அரசுலேருந்து ஆனந்தன். லாஸ்ட் வீக் க்ளோஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான க்ளோசிங்கா இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, இது கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் பண்ணலாம் அப்டின்னு அப்டியே ஒரு துடிப்போட காத்துட்டு இருக்க ஒரு காளையா நிக்குது. நிஜமா நாளைக்கு வர்ற வாரத்தில மட்டும் பிரேக் பண்ணிருச்சு அப்டின்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹைய ரொம்ப சீக்கிரம் தொற்றும். இப்ப இதுதான் இப்ப ஆச்சரியம் என்ன பெரிய ஆச்சரியம் என்னன்னா, குளோபல் சினாரியோ எந்த வகையிலுமே ஃபேவரா இல்ல. இப்ப அதாவது யூரோப்ல இஷ்யூவா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இஷ்யூவா இருக்கு. ஈவன் யுஎஸ் சைட்லயே வெனிசுலா அது அந்த மாதிரி இஷ்யூவா இருக்கு. சைனாவோட மறுபடியும் ட்ரம்ப் வம்புக்கு இழுக்கிறாரு. ஃபினான்ஷியலாவும் எல்லா இடத்துலயும் இஷ்யூவா இருக்கு. இத்தனையும் தாண்டி நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போதா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது ஒரு வகையான ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த கான்ஸ்பிரசிக்குள்ள எல்லாம் போக விரும்பல. நம்ம டெக்னிக்கல் மட்டும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இந்த வாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ, அதாவது நாளைக்குள்ள நான் கட்டாயம் போட்டுருவேன். ஒரு அடுத்த வாரத்துக்கான ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ். ஒன்று இதை இந்த இடத்துக்கு இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க, இல்லை இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு சாலிடான ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னோட போகோ ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி படி இது இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம். ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு செக்டார் வைஸாக பிடிக்கல. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த செக்டாரில் வந்து இந்த ஃபார்மா, மெட்டல், எனர்ஜி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற செக்டார் மட்டும் இனிமேல் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா ட்ரேடிங்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபின் இது மட்டும்தான் ட்ரேடிங்கில் இருக்குது. மற்ற எல்லாம் வந்து உங்களுக்கு அது அந்த பேஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டாக்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மெட்டல், எனர்ஜி இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபார்மா செக்டார் எடுத்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பேட்டர்னில் அடி வாங்கி 20% ஒரே நாளில் விழுந்து கிடப்பான். அதே மாதிரி தான் மெட்டல்லையும். மெட்டலில் ஒரு நாளைக்கு ஸ்டீல் செக்டாரை தூக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டலாக அலுமினியமோ இல்லை ஜிங்கோ பெருசாக ஏதாவது இன்டர்நேஷ்னல் நியூஸில் அடிச்சு வச்சுருப்பான். ஸோ அந்த இண்டெக்ஸ் பார்க்குறத தவிர்க்கலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 இண்டெக்ஸ் மட்டும் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கு. இது மாதிரியான அட்வைஸ் இருந்தால், ஒரு சஜஷன் இருந்தால் எடுத்து விடுங்க. நானே தத்தக்கன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். ஓகே, நிஃப்டி எடுத்துக்கிடுவோம். நிஃப்டி ரொம்ப சூப்பர், எளிமை. போன வாரமே நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த 25,150 தாண்டி ஷேர் க்ளோஸ் ஆகலை. கவனிச்சிங்களா? போன வாரம் வந்து நம்ம இதை தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வாரம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே மாறி இருக்குன்னா 25,550 ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. நான் சொல்கிறது இதைத்தான். இந்த 25,550 உடைச்சிட்டா நிஃப்டி ஆல் டைம் ஹையை போய் ரீச் பண்ணிடுவார். ஸோ அங்கே அது அடுத்த ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டா ஃபர்தராக மேலே போக போதா, இல்லை டபுள் டாப்பை போட்டு கீழே வரப்போதா? இது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வழக்கமாக வந்து நியூஸு இல்லை என்னது அந்த இந்த நார்மலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை வச்சுட்டுலாம் நான் மார்க்கெட்டை பார்க்க மாட்டேன். பட் இந்த முறை வேறு வழி இல்லாமல் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் இப்போ இருக்க பேட்டர்ன் இன்வெஸ்டபிள் ஹெட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இன்னும் கம்ப்ளீட் ஆனால் தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். ப்ரெடிக்ஷன் எப்பயுமே சரியாக வராது. ஓகே, வீக்லி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,750. இதை உடைச்சிச்சுன்னா 24,350. இந்த 350 உடைச்சிட்டா காளைகளுக்கு சோடி முடிஞ்சு. அடுத்து கரடிகளோட ஆட்டம் ஆகிடும். மேலே 25,550க்கு மேலே போனால் காளைகளோட ஆட்டம் ஆகிடும். ஓகே, இது வீக்லிக்கு. டெய்லிக்கு ரொம்ப சிம்பிள். சப்போர்ட் 25,000, ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,150. சார் 150 தானா அடுத்து எங்கே அப்படின்னா நீங்கள் வீக்லி சப்போர்ட்டுக்கு போயிடணும், வீக்லி ரெசிஸ்டன்ஸ் போயிடணும். சப்போர்ட்டை உடைச்சா இங்கே பாருங்கள், 25,000 உடைச்சா எங்கே போடணும்? 24,750. இது வீக்லி சப்போர்ட்டுக்கு அங்கே போய் நிற்கும்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். போக போக அதுவும் பழகிடும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து 55,150. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் சார், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான க்ளோஸு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 55,150 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா சைட்லேயும் வந்து நிற்கிது. வீக்லி ரெசிஸ்டன்ஸும் நிற்கிது, டெய்லி ரெசிஸ்டன்ஸும் அது நிற்கிது. இங்கே 150 போயிட்டு இமிடியேட்டாக திரும்ப கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் இங்கே ஏதோ தப்பாக போட்டு வச்சுருக்கேன். வீக்லி ரெசிஸ்டன்ஸில் 56,300 நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கே மாற்றி போட்டு வச்சுருக்கேன். டைப்போ எரர். இந்த இடத்துல வந்து 56,300 நினைக்கிறேன். 56,300. ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா 54,300, அப்புறம் 53,560. இதுதான் நம்ம முதலே லாஸ்ட் வீக் சொன்னது. இதை தாண்டி அவன் இது ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் போட்டுட்டு எந்திரிச்சிருக்கு. இது பெர்மனண்ட்டாக தெரியலை. அதை தான் சொல்கிறேன். நிஃப்டி மேலே அங்கே பிரேக் பண்ணணும்னா பேங்க் நிஃப்டியோட தயவு இல்லாமல் அதனால் உடைக்கவே முடியாது. ஆனால் இவர் இங்கே ஒரு மாதிரி ரிஸ்கியாக இருக்கார். இப்போ ஒரு சின்ன புல்லு தான் தெரியுது. ஒரு ஸ்ட்ராங்காக இவர் வந்து மேலே வந்தால் மட்டும்தான் இதாகும். ஓகே, டெய்லி ரெசிஸ்டன்ஸ் 54,850. அதை உடைச்சா 55,150. இந்த இடம் ரொம்ப கவனம் மக்களே. 55,150 இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பற்றி. ஏன்னா பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் கூட நிஃப்டியை பாதிக்கும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன். சப்போர்ட் 54,580, 54,330 அடுத்த லெவல் சப்போர்ட்டு. அடுத்து ஆட்டோ செக்டர் போன வாரமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த வாரம் கொஞ்சம் ஸ்டாக்னண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஒரே வாரத்தில் ஏறினதுனால 2வது வாரமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்றதுல உறுதி இல்லை. இருந்தாலும் இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 27,330, 27,700, சப்போர்ட் 26,320, டெய்லியில் வந்து 27,080. இந்த 27,080 ஞாபகம் இருக்கா? இந்த நம்ம வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த நம்பர் அடிக்கடி உங்கள் காதில் விழுகும். 26,676. அடுத்து முக்கியமான விஷயம் ஐடி சார். அந்த ஜீரோ டு ஹீரோன்னு வாங்கல, அது மாதிரி கீழே விழுக போகிறான்னு பதறிட்டு இருக்கப்போ அடித்து மேலே தூக்கிட்டான் சார். அடுத்து நிஃப்டியோட பெரிய சப்போர்ட்டராக இருக்க போகிறது ஐடி செக்டார் தான். ஏன்னா இப்போ போன வாரம் க்ளோசிங் வச்சு சொல்கிறேன், ஐடி செக்டார் தான் பெருசாக க்ளோஸ் ஆக போகிறார், மேலே லிஃப்டப் பண்ண போகிறாரு. இது பற்றியான இது எந்தெந்த ஸ்டாக்லாம் தூக்கிட்டு போகிறான்றதை பற்றி, ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 37,330, 37,330, 37,780. இது வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ் சார். இது டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் 37,330 டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 35,300, 34,250. டைம் இருக்கப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நிஜமாக உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து அதை மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு டெய்லியில் வந்து 36,450 மேலே நிற்கிறோம். நின்றுச்சுன்னா 37,330 போயிடும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,830, 35,250 சப்போர்ட் ஏரியா. ஸோ அடுத்ததாக எஃப்எம்சிஜிக்கு ரெசிஸ்டன்ஸுன்றது ரொம்ப தூரத்தில் இருக்குது சார். 57,050ன்றது நான் வந்து ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருக்கேன். ஆனால் ரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,500 தான். இந்த உச்சம் தான் உங்களுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இங்கே. ஏன்னா இவ்வளோ பெரிய செல் ஆஃப் வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு பெரிய செல் ஆஃப் வந்துச்சு பாருங்கள். இங்கே போனப்பையும் அப்படி தான் போய் இதாக இருக்குது. ஸோ இது செகண்ட் டைமாக வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு பெருசாக மேலே போகும், இல்லாட்டி ரிஸ்க் இருக்குது. ஆனால் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகலை. போன வாரம் நம்ம பேசுகிறப்ப கவனிச்சிருப்போம். ஒரு இதுக்கு 55,900க்கு கீழே க்ளோஸ் ஆனால் அது பெரிய நெகட்டிவ் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆகலை, பெரிய பாசிட்டிவாகவும் இல்லை. ரைட்டு. அடுத்ததாக ஃபினான்ஸ். இது நிறைய பேர் ட்ரேட் பண்ணலாம், அதனால் ஃபினான்ஸை வந்து நம்ம கண்டினியூவாக இது பண்ணுவோம். 26,400 அண்ட் 26,820 இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 25,800.
டெய்லியில் வந்து 26,580, 26,170. இது ஃபினான்ஸும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் இதையும் அதையும் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணும், அதாவது பெரிய ஸ்டாக்ஸை சொல்லுங்கள், ட்ரேடபிள் ஸ்டாக்ஸை சொல்லுங்கள். அது என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நான் அடிஷ்னலாக போடுறேன். இது தவிர நான் வந்து அந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அது நான் போடுறேன். அவ்வளோதான் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.